உடல்ல இருக்கக்கூடாதுன்னா அதற்கான மெனக்கடல், அதற்கான தரிசனம் இங்கிருந்து இன்றிலிருந்து நம்மளோட உடல்ல இன்னைக்கே இருக்கு. சின்ன சின்ன அக்கறைகள் ஏதாவது ஒரு வகையில நமக்கு பிற்காலத்தில் வருங்காலத்தில் ஒரு சிக்கல் வராமல் இருப்பதற்கு உதவியா இருக்கு. முதல் விஷயம் உறுதியா சொல்லலாம், இங்க இருக்கிறது 30% பேர் சர்க்கரை நோயாளி. ஆல்ரெடி நீங்க டேட்டாலாம் பார்க்க வேண்டாம், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்க வேண்டாம். உறுதியா 30% அவங்க 300 பேர் வந்தீங்கன்னா 100 பேருக்கு டயபெட்டிக் இது வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டா டேப்லெட் எடுத்துட்டு இருப்பீங்க, இல்லைன்னா ஐபிடியில் இருப்பீங்க, இல்லைன்னா ஃபுல் ப்ளோன் டயபெட்டிக்காக இருக்கலாம். 30% உறுதியா. அப்போ இந்த 30% பீப்புளில் 30% 100 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 100 பேர்ல ஒரு 50 பேர் மிகச்சரியா அதை கட்டுப்பாட்டு வச்சீங்கன்னா எந்த சிக்கலும் வந்து அழகாக போயிட்டு. ஆனால் இன்னொரு 50% வந்து இன்னைக்கு 30வது வருஷம் அண்ணாமலை ஆட்டம், இன்னைக்கு எவன்டா மைசூர் பால் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது, இன்னைக்கு யார் ஐஸ்கிரீம் சாப்பிடாது இருக்க முடியும் அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு அது விடா. நாளைக்கு வந்து குழந்தையாவுக்கு கல்யாணம், நாளை கழிச்சு ஊர்ல திருவிழா, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமா வர வர இந்த எஸ்பிஎம்சியை கட்டுப்பாடே இல்லாம எப்பவுமே 8.5 9ல் வச்சுட்டு 8.5 இருந்தா இருக்கட்டும், நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன செய்யுது அப்படின்னு ஒரு வாதத்தை வைத்து நம்மையும் நம் மருத்துவரையும் ஏமாற்றக்கூடிய மக்கள் இந்த 100 பேர்ல 30 பேர் இருப்பார்கள் என்று புள்ளி வரும். 30% of diabetic population did not bother about their own health. அதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இதுல என்ன பிரச்சனைனா, இந்த கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகள் அல்லது கட்டுப்பாடு இல்லாத இரத்த கொதிப்பு நோயாளிகள் தங்களுடைய ஆயுள் காலத்துல அவங்க ஏதாவது ஒரு சிக்கல் அவங்க கண்டிப்பா அவங்களுடைய புதுமையில ஒன்று ஹார்ட் அட்டாக்கோ இல்லைன்னா ரீனல் டிசீஸோ இல்லைன்னா கேன்சர்ஸோ வருவதற்கான சான்சஸ் மற்ற நபர்களை விட பெருமடங்கு அதிகம். அப்ப நம்ம என்ன எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒருவேளை நமக்கு டயபெட்டிக் இருக்கு, டயபெட்டிக் ஒன்றும் ஒரு பெரிய குலக்குற்றமான வியாதிலாம் கிடையாது, மிக அழகாக அதை கடந்து வர முடியும், மிக அழகாக எதுவும் அது வந்து உங்களை பாதிக்காதபடி வந்து விட முடியும். அதுவும் இன்னைக்கு நவீன அறிவியல் வளர்ந்துட்டு வர வேகத்தை பார்க்கும்போது, இப்ப நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, ஒரு ஒபிஸ் டயபெட்டிக் இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு இன்ஜெக்ஷன் போட போதும்ட்டாங்க. வீக்லி ஒன்ஸ் கொடுத்து 11 வச்சுக்க HbA1c 7க்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் வர இருக்கிற நாட்கள்ல உறுதியாக ஒபிசிட்டி வழியா வரக்கூடிய டயபெட்டிக்கை இந்த தைராய்டுக்கு மாத்திரை போடுற மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் கூட்டி கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு மிக அதெல்லாம் ரொம்ப வந்து நம்ம மாதிரி நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், சந்தேகமே இல்லை. ஆனால் அதெல்லாம் வர்றது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கட்டுப்பாடுகளோடு தான் இருந்தால் எப்படி ஆகலாம். ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு உங்கள் மகிழ்ச்சிக்கு நான் இடையூறாக இருக்க விரும்பல. ஏன்னா மதிய உணவு சாப்பிட போகும்போது அது முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் சிவராம மூச்சு தெரியக்கூடாது. ஏன்னா வந்து சொல்லிட்டு போயிட்டான்னு சுந்தராஜனை வந்து நாளைக்கு திட்டக்கூடாது. ஆனால் சின்ன அக்கறைகள், இது மாதிரியான கூட்டங்கள், இது மாதிரியான குழுமியங்கள்ல நம்ம வந்து சில நல்ல கருத்துக்களும் அப்படியே காதோட பழகிட்டே இருந்ததுன்னா, எப்படி ஒரு பறை இசையில் ஆடும்போது ஒரு மகிழ்ச்சி கிடைச்சதோ, இந்த மாதிரி சில செய்திகள் வந்து காதுக்குள்ள போய் அப்படியே நகர்ந்து இருந்ததுன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம அதை பத்தி கொஞ்சம் அதை பற்றிய அக்கறைகளை கூட்டுவதற்கு உதவியா இருக்கும். முதல் விஷயம், 6 சுவைகள்ல அந்த 6 சுவை தெரியும்: இனிப்பு, உப்பு, புளிப்பு, காரம், கசப்பு, துவர்ப்பு. 6 சுவை. இதுல முதல் 2ஆன இனிப்பு உப்பு 50 வயசுக்கு மேல வேணாம். 50களை தாண்டியாச்சு அப்படின்னா இனிப்பு வேண்டாம், உப்பை மிக குறைந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட். சார் என்ன சார் சொல்றீங்க, உப்பு இல்லா பண்ண உப்பை இல்லைன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அது உப்பு இல்லைன்னா பண்டம் கெட்டு போயிடும். கெட்டு போகாமல் இருப்பதற்கு உப்பு வைத்து பதப்படுத்துங்கள் என்பதுதான் பொருளே ஒழிய உப்பு இல்லாத விஷயம் குப்பை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. உலகத்திலேயே மிக அதிகமா உப்பு திங்கிற ஒரே கூட்டம் தமிழ் கூட்டம் தான். ரொம்ப சொரணையானவங்களுக்காக இல்லை, நம்ம அந்த அளவுக்கு நாவுக்கு உப்புக்கு அடிமையா இருக்கும். உப்பு தான் மிகப்பெரிய அளவுல சர்க்கரையை விட அதிக நோய் கூட்டத்தை கொடுக்கும். சிறுநீரக நோய்கள் தமிழ்நாட்டில் பெருக்க போறதுக்கு காரணம் உப்பு அதிகமா சாப்பிடுறது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம டேக்கும் வந்து இனிப்பு வேண்டாம், உப்பை ரொம்ப குறைச்சிக்கணும். ஒரு நாளைக்கு தேவை 4 கிராம் தான், ஆனா நம்ம சாப்பிடுறது 8 கிராம். ரொம்ப சாதாரண சாப்பாட்டுல 8 கிராம் சாப்பிடணும் தினசரி.
நீங்க மோர்ச்சோர்ல போடுறது, குழம்புல போடுறது, காயில போடுறது எல்லாத்தையும் உப்பு இருக்கு. கோல்கேட் பேஸ்ட்லயும் உப்பு இருக்குங்கிறான். ஸோ அதனால உப்புன்னா அதுல போகாம உப்பை குறைத்துக் கொள்ளுங்க. எதை கூட்டணும் அப்படின்னா கசப்பும் துவர்ப்பும். கசப்பும் துவர்ப்பும் கூட்டணும், இனிப்பும் உப்பையும் குறைக்கணும். போன ஒரு வாரத்துல எது நம்ம தினசரி கசப்பான உணவு சாப்பிட்டுருப்போம், எது துவர்ப்பான உணவு சாப்பிட்டுருப்போம்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இருக்காது. தினசரி சாப்பிட்டுருப்பாங்க. இன்னைக்கோ ஒரு நாள் ஒரு பாவம் வச்சிருப்பாங்க, என்னைக்காவது ஒரு நாள் வந்து வாழைப்பூ வச்சிருக்கலாம். ஆனால் நாம இன்னைக்கு விதியா எடுத்துக்க வேண்டியது தினசரி ஏதாவது ஒரு கசப்போ துவர்ப்போ எடுத்துக்கொள்வது முதுமை காலத்தில் பல நோய்களை தடுப்பது. குறிப்பா சர்க்கரை வியாதி, குறிப்பா சிறுநீரக வியாதி, குறிப்பாக இதய நோய், இந்த மூணு வரக்கூடாதுன்னா அன்னாட எடுக்கிறதுல கொஞ்சம் கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டிக் கொள்ளணும். புளிப்பு காரத்தை மிதமா எடுக்கணும். புளிப்பு காரணமா எந்த ஒரு உணவு இருக்காது. ஸோ அதை குறைவா எடுத்துக்கலாம். கசப்பு துவர்ப்பு கூட்டிக்கணும், இனிப்பையும் உப்பையும் கூட்டிக்கணும். இது ரொம்ப அடிப்படையான ஒரு சுவை சார்ந்த புரிதல் நமக்கு இருக்கணும். என்ன உணவா இருக்கணும், அது புலால் உணவா இருக்கட்டும், மரக்கறி உணவா இருக்கட்டும், இல்ல உடனடியாக சாப்பிடுவதற்காக வீட்டில் தயாரித்த ஒரு சாலடா இருக்கட்டும், இல்ல அவலா இருக்கட்டும். டேஸ்ட்ல இனிப்பா இருந்தா உப்பா இருந்தா காணாம, கசப்பா இருக்கா துவர்ப்பாக நான் எடுக்கிறேன். அந்த ஒரு முதல் கேட்கும் செஞ்ச மனசுல வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், எந்த உணவும் லோ கிளைசிமிக்கா இருக்கு, 50 தாண்டி ஆச்சுன்னா சாப்பாட்டுல இருந்து சர்க்கரை வேகமாக ரத்தத்தில் சேரக்கூடாது. சர்க்கரை வந்து வேகமா ரத்தத்துல கலந்துச்சு அப்படின்னாலே அது வந்து ஏதாவது வச்சுருந்தா மைக்ரோ வாஸ்குலர் டேமேஜஸ். அதாவது உருளைக்கிழங்கு இருக்கு, நல்லா வேக வச்சு மசிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ல 95% 20 நிமிஷத்துல ரத்தத்தில் சேரும். அதே கீரை சோறு வைங்க, கீரையும் கார்போஹைட்ரேட் தான், அதுல இருக்கிறது செல்லுலோஸ் தான், குளுக்கோஸ் வடிவம் தான். ஆனா அந்த கீரை உள்ள சேர்றதுக்கு 1.5 மணி நேரம். ராத்திரியில ஏன் கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அது அந்த அப்சார்ப்ஷனுக்கு ராத்திரியை தாண்டி சொல்றாங்கன்னா ராத்திரி கீரை சாப்பிடாதீங்க. ஸோ ஒரு காலையில சாப்பிட்றதோ ராத்திரி சாப்பிட்றதோ லோ கிளைசிமிக் உணவாக இருக்கட்டும். இது ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டலா யோசிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது, லெஸ் ஃபேட்டா. நான் எல்லாம் 50 வைத்து நான் பேசுறேன். நான் வரும்போது யோசிச்சேன் 50 வயதுக்குள்ளவர்களுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இனிப்பு குறைக்கட்டும், கசப்பு போடட்டும், புளிக்காரம் மிதமா இருக்கட்டும், லோ கிளைசிமிக் உணவுகளாக எடுத்துக் கொள்ளுங்கள். லெஸ் ஃபேட், ஆயிலி ரொம்ப டீப் ஃப்ரைடு ஃபேட் வேண்டாம், எடுக்கணும். என்ன நல்லதுதான், எண்ணெய் வந்து இருந்தாலும் நமக்கு சில விட்டமின்கள் அப்சார்ப் ஆகும், எடுத்துக்கொள்ளலாம். புலால் நல்லதுதான், ஆனால் அளவாக எடுத்துக்கணும். இரவு நேரத்தில் ஒரு 7 மணிக்கு மேல ரொம்ப எண்ணெய் பலகாரம் புலால் உணவுகள் அதெல்லாம் வேண்டாம். நடு இரவுல இப்பெல்லாம் சென்னை மாதிரி இடங்கள்ல பின்னிரவை தாண்டிய பிரியாணிக்கு தனி நோஸ் கூடி நல்லா பைத்தியக்காரன் பற்றி உச்சங்கள். அதாவது பிரியாணி மிகச்சிறப்பான ஒரு சந்தைக்குமே ஏகப்பட்ட மசாலா பொருள் இருக்கு, நல்ல காய்கறிகள், நல்ல கோழிக்கறி எல்லாமே சிறப்பு தான். ஆனா எப்ப சாப்பிடணும்னு ஒரு விஷயம். பின்னிரவுக்கு மேல உங்க வீட்டு பிள்ளைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பொருள் என்னன்னா, எனக்கு இதே வயது 55 வயசு நிமிஷமா அவங்க வீட்டில் எல்லா வீட்லையும் 20, 22, 25 வயது பல பிள்ளைகள் இருப்பாங்க. அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு நாம தான் முன்மாதிரி. நீங்க எந்த அளவுக்கு நீங்க அதை ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்களோ, ஒரு கிளாரிட்டியை கொடுக்குறீங்களோ, அது மெல்ல மெல்ல உங்க குழந்தைகளுக்கும் போய் கொண்டிருக்கும். கூடவே அவர்களையும் வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா, நான் என்னுடைய பேச்சுல உரையில ஆயிரக்கணக்கான உரைகளை பேசிட்டு